முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தனி நீதி உத்தரவை எதிர்த்து இயக்குநர் கௌதம் மேனன் தொடர்ந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். RS இன்ஃபோடெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி வரும் தயாரிப்பாளர் திரு எல்ரட் குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு இவருக்கும் இயக்குனர் கௌதம் வாசுதேவனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி நடிகர் சிம்புவை வைத்து படம் எடுப்பதற்காக எல்ரட் குமாரிடமிருந்து 4,25,00,000 ரூபாயை கௌதம் வாசுதேவன் பெற்றுள்ளார். அதாவது இந்த தொகை கடந்த 2008ஆம் ஆண்டு இதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின்படி இயக்குநர் கௌதம் வாசுதேவன் அந்த படம் இயக்காத எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எல்ரட் குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 4,25,00,000 ரூபாயை எல்ரட் குமாருக்கு வழங்க வேண்டும் என்று கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கௌதம் வாசுதேவன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தான் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் அதே போல ஏற்கனவே நீதிபதி பிறப்பித்தபடி அந்த தொகை 4,20,00,000 ரூபாயை வட்டியுடன் சேர்த்து அவருக்கு தயாரிப்பாளர் வழங்க வேண்டும் என்று தற்போது கௌதம் வாசுதேவனுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.